இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை மத்திய வங்கி என்றது மிகவும் முக்கியமான ஒரு நிதி நிறுவனம். அதாவது சென்ட்ரல் பேங்க்ல எனக்கு வேலை செய்யணும்ன்றது கனக பேருக்கு ஆசை. ஆனா எல்லாரும் ஆசைப்பட்டாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அங்க வேலை செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோட நீங்க சென்ட்ரல் பேங்க்குக்கு போறதுக்குரிய வாய்ப்புகள் இப்ப வந்திருக்கிறது. அதாவது ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து மே 23ஆம் தேதி வரைக்கும் நீங்க இதுக்கு விண்ணப்பிக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்ன தகைமை வேண்டும், எப்படி இதுக்கு போறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அதாவது பேங்கிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினி என்ற கேட்டகரியில இதற்காக உள்ளீப்புகள் செய்ய போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். குறிப்பிட்ட திகதிகளுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும். எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்க போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தா ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் தான் இங்க மிக முக்கியமானதா இருக்கு. ஏ லெவல் மட்டும் இல்லை, ஓ லெவலையும் சில தகைமைகள் எதிர்பார்க்கப்படுது. இந்த ஓ லெவலை பொறுத்த வரைக்கும் 6 பாடங்கள்ல பாஸ் தேவை. இந்த 6 பாடங்கள்ல 5 பாடங்கள்ல பி பாஸ் தேவை. அதுலயும் கணிதம், தமிழ் என்றதுல கட்டாயமா பி பாஸ் இருக்கணும். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் சி பாஸ்ன்றது இருக்கணும். இதுதான் ஓ லெவல்ல எதிர்பார்க்கிற தகைமை. ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரே அமர்வுல 3 பி பாஸ்ன்றது மினிமம் 3 பி இருக்கணும். எந்த பிரிவிலையும் உயர்தரம் படித்த மாணவராக இருந்தாலும் இதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப ஜெனரல் இங்கிலீஷை தவிர்த்த 3 மெயின் சப்ஜெக்ட்லையும் 3 பி பாசஸ் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இதை தவிர்த்து ஏஜ்ன்றது அதாவது வயதெல்லை இங்க மிக முக்கியமானதாக இருக்கும். அதாவது 23ஆம் திகதி 5ஆம் மாதம் தான் இதுக்குரிய விண்ணப்ப முடிவு திகதியாக இருக்கிறது. இந்த விண்ணப்ப முடிவு திகதியின் போது 18லிருந்து 22 வயதுக்குட்பட்டவராக இந்த விண்ணப்பதாரர் இருக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. ஸோ நீங்க அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு அட்மிஷன் வரும். இதுல மிக முக்கியமாக சொல்லப்படுற விஷயம், நீங்க அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷனுக்குரிய அதாவது எக்ஸாமுக்குரிய அட்மிஷன் வரும். அட்மிஷன் வந்ததுண்டா நீங்க எலிஜிபிள் என்ற அர்த்தம் இல்லை. அப்ளை பண்ண யாருக்குமே உங்களுக்குரிய அட்மிஷன் கார்டுன்றதை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்ன்றது இருக்கு. 3 விதமான பரீட்சைகள் நடக்கும். ஒன்று நியூமரிக்கல் ஸ்கில், ஜெனரல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட், கம்ப்ரிஹென்ஷன். இதை இவாலுவேட் பண்ற மாதிரி எக்ஸாம் இருக்கும். தமிழ், சிங்களம், இங்கிலீஷ்ல நீங்க எக்ஸாம் செய்யக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு விருப்பமான மொழி மூலத்தை செலக்ட் பண்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மிக முக்கியமான விஷயம், நீங்க எந்த மொழியை தெரிவு செய்தீங்களோ அதுதான் நீங்க செய்யறதா இருக்கும். அதை மொழி மூலத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்காது. சரியான மொழி மூலத்தை தெரிவு செய்து நீங்க அப்ளை பண்றது மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ இதுதான் இதுல தேவைப்படுற சில முக்கியமான விஷயமாக இருக்கும். இப்போ இதுல இவங்க சொல்ற விஷயம் 2 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். இந்த ட்ரைனிங் பீரியடை நீங்க சரியாக பூர்த்தி செய்யும் பட்சத்துல நிரந்தரமாக இருக்கிற அதாவது நிரந்தரமா பெர்மனன்ட் கார்டருக்குள்ள நீங்க உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப மத்திய வங்கியை பொறுத்த வரைக்கும் தலைமையகம் கொழும்புல இருந்தாலும் 6 ரீஜனல் சென்டர்ஸ் இருக்கிறது. அதாவது மாத்தறை, அனுராதபுரம், மாத்தளை, திருகோணமலை, கிளிநொச்சி, நுவரடியா போன்ற இடங்கள்ல பிராந்திய நிலையங்கள் இருக்கு. அதாவது தெரிவு செய்யப்படுகின்ற நபர் எந்த இடத்திலையும் அவர் வேலை செய்யக்கூடியவராக இருக்க வேணும்ன்றதும் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ மேலதிக விவரங்களை நீங்க இன்னும் அறிய வேணுமாக இருந்தா இலங்கை மத்திய வங்கியிட வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க அவங்களோட கரியர் அண்ட் ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய அப்ளிகேஷனை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உயர்தரம் முடிச்சுட்டு நான் ஒரு சென்ட்ரல் பேங்க்ல போகணும் என்று நினைக்கிற யாருமே இதற்கு முயற்சித்து பார்க்கலாம்.